8000 ரூபாய்க்குள்ள ஒரு 5G மொபைல். ஆனால் ஏர்டெல்லில் உங்களுக்கு 5G கிடைக்காது. 7 ஸ்டாண்டர்ட் 5G பேண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 5G ஜியோ கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் ஏர்டெல்லில் உங்களுக்கு கிடைக்காது. தெளிவாக பார்த்து இதை வாங்குங்க. அப்புறம் நிறையா வர்றீங்க போகிறீங்க, நம்மளால் கவனிச்சு விடவே மாட்டேங்கிறீங்களே, என்ன கணக்கு பார்த்து கவனிச்சு விடுங்க. ஃபோனு மாடு கணக்காக இருக்குது வக்காளி. 206 கிராம் வெயிட்டு, 8.2 mm திக்னஸ், நல்ல வளர்த்தியாக அகலமாக இருக்குது. ஒத்த கையிலலாம் யூஸ் பண்ணவே முடியாது. சைட் ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் கிளாஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்காக தான் ஃபீல் ஆகுது. ஐபி ரேட்டிங் IP52 இருக்குது. டிசைனை பாருங்க, அப்படியே ரியல்மி நாசோ 70X மாதிரியே இருக்குது. நோ சேஞ்சஸ். எதையாவது சொந்தமாக யோசிங்கயாயோ. 6.88 இன்ச்சில் HD ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பெரிய விஷயம் தான். 600 நிட்ஸ் தான் பீக் பிரைட்னஸ். இண்டோருக்கு ஓகே, அவுட்டோரில் கொஞ்சம் கஷ்டப்படணும். டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். பட் டிஸ்பிளே குவாலிட்டி வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப கலர்ஸ்லாம் பாஞ்சியாக வைப்ரண்டாக வேற லெவலில் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆடியோன்னு வர்றப்ப சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. 3.5 mm ஜாக்கும் இருக்கு. வயர்டு இயர்ஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கனெக்டிவிட்டி வர்றப்ப Wi-Fi 5, Bluetooth 5.3 எல்லாம் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ். இந்த பிரைசிங்க்கு ரொம்ப நல்ல விஷயம். Snapdragon 4H Gen 2 ப்ராசஸர், 3.9 lakh ஆண்டிட்டி ஸ்கோர், நல்ல ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருந்தாலும் பெரிய கேமிங்லாம் நீங்க விளையாட முடியாது. சின்ன சின்ன கேம்ஸ் கேண்டி கிரஷ் மாதிரி விளையாண்டுக்கலாம். பப்ஜிலாம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரேம் டிராப் லாக் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் எல்லாத்துக்கும் தெரியுது கேமிங்கான ஃபோன் இல்லைன்ட்டு. பட் ஸ்டில் சின்ன சின்ன பசங்க போக்கோ தானே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கேமிங்க்கு எதுவும் வாங்கிடாதீங்க. இது கேமிங்க்கு கண்டிப்பா செட் ஆகாது. இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 மேல ஹைப்பர் OS கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான Android அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. அதிசயமா இருக்குல்ல. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள இது கேள்விப்படாத ஒன்று வச்சுக்கீங்களேன். இந்த UI எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவே ஆப்ல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றப்ப நல்லா லாகியா இருக்கு. ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 4 வருஷம் வர்ற அப்டேட்ஸ் எல்லாம் தாங்குற அளவுக்கு இந்த பாடியில தெம்பு இருக்குமான்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். 464 ஒரே ஒரு வேரியன்ட் தான் கிடைக்கும். பட் மெமரி கார்டு யூஸ் பண்ணி நீங்க 1 TB வரைக்கும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுல 5160 mAh பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதுக்கு போட்டியில் 10 வாட்ஸ் தான் கொடுக்குறியா. அதை வச்சு சார்ஜ் போட்டீங்கன்னா 2.25 மணி நேரம் ஆகுது. எங்காவது வெளியே 18 வாட்ஸ் கிடைச்சி வாங்கி போட்டீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் போட்டுக்கலாம். பேட்டரி லைஃப் தாறுமாறா இருந்துச்சு. 9 மணி நேரம் எனக்கு SOT வந்துச்சு. இங்க கேமரா என்னமோ கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு 50 MP மெயின் சென்சார் தான். ஆனா அதுக்கு எத்தனை டிவோட்டை கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. என்னமோ 4 கேமரா கொடுத்துருக்கிற மாதிரி. கூட 2 MP டெப்த் இருக்குது. அம்பிடுத்தேன் ரியர்ல பிக்குன்னு வர்றப்ப நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்ல டீடைல்டான பிக்கே ஓரளவுக்கு கிடைக்குதுங்க. அதிசயமா தான் இருந்துச்சு. பட் லோ லைட்லயும் பேக் லைட் கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பா செட் ஆகாது. ஃப்ரண்ட் செல்ஃபிக்குமே 5 MP தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீடைல்டான பிக் உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. வீடியோஸ் வர்றப்ப முன்னாடி பின்னாடி ரெண்டுலயுமே 1080 30 FPS எடுத்துக்கலாம். அந்த வீடியோக்கு EAS OIS எதுவுமே கிடையாது. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது எங்கேயும் யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த போன் 6 வாங்கலாம். ஸோ எனக்கு 5G முக்கியம் இல்லை, மீடியா கன்சம்ஷனுக்காக அம்மா அப்பா இல்லை பாட்டி தாத்தாவுக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம்.